Hey guys, welcome to Savivers. இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருஷம் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு ஒரு விசிட் போடுவோம். திருப்பூர் கிட்ட இருக்கு. ஸோ இன்றைக்கும் நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஸோ ஐ தாட் இதை வந்து vlog பண்ணி உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஏர்லியாகவே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போவுமே கோவில் போகிறதுக்கு நம்ம பல்லடம் வழியாக தான் போய் திருப்பூர் போவோம். ஆக்சுவலி எங்களது எக்ஸாக்ட் திருப்பூரே கிடையாது, முன்னாடியே தான் இருக்குது. நாங்கள் போக போக சொல்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த வழியாக தானே போகிறோம். அதனால் நம்ம பல்லடமில் இருக்க உழவர் சந்தைன்னு நினைக்கிறேன், இந்த ஏரியாவில் வந்துட்டு எப்போவுமே இங்கே தான் நாங்கள் வந்து மாலை அப்புறம் கோவிலுக்கு தேவையான பூ இதெல்லாம் வாங்குவோம். காலையில் மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ப்ரைஸுமே வந்துட்டு ஓகேயாக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்லேயே வாங்குற மாதிரி இருந்தால் பூ மார்க்கெட் போய் வாங்கினோம்ல, ஸோ அதுக்கு டைம் இருக்காது, முன்னாடி நாளே வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும். ஸோ அதுக்கு இங்கேயே வந்துட்டு சிமிலர் ப்ரைஸில் தான் கிடைக்கும். ஸோ காலையிலே வந்துட்டு இங்கே மாலை பூ இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக இங்கே தான் நிறுத்துவோம். வீட்டில் இருந்து எடுத்தோன்னா பல்லடமில் இந்த ஸ்டாப்பில் நிறுத்தி பூவெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கோவிலுக்கு நாங்கள் கிளம்புவோம். திருப்பூர் கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கொருக்கெல்லாம் போக மாட்டோம். ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் டே, அங்கே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது ஏதாவதுனா தான் நாங்கள் போவோம். அண்ட் போகிற டைமெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் பொங்கல் வந்து வச்சுருவோம். ஸோ இன்றைக்கும் வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு சாரீ இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே வந்துட்டு வீட்டுக்கிட்டேயே வந்து வாங்கியாச்சு, பட்டு சாரீ. ஸோ இங்கே வாழை இலை இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் கோவில் எதுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம திருப்பூர் போகிறதுக்கு 2 சைட் போகலாம். அவினாஷி ரோட்லேயும் போகலாம், பல்லடம் சைட்லேயும் போகலாம். நாங்கள் ஏன் பல்லடம் சூஸ் பண்ணோன்னா, எங்களோட கோவில் எக்ஸாக்ட் திருப்பூர்லேயே கிடையாது, திருப்பூர் போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது, முத்தன்னபாளையம்னு சொல்லுவாங்க, அதுக்கிட்ட தான் இருக்கிறதுனால நம்ம வந்து அவினாஷி ரோடு போய் வர்றது கொஞ்சம் ரொம்பவே சுத்தாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த சைடு வழியாக இப்படி தான் நாங்கள் எப்போவுமே போவோம். எனக்கு எங்கள் கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப அவுட்ராக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு பிக்னிக் போகிற ஃபீலில் இருக்கும். இதுதான் எங்கள் கோவிலுக்கு உள்ளே போகிற ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமையான கோவிலுங்கிறனால பல்லடமில் திருப்பூர் அவினாஷி சைடில் இருக்க நிறைய பேத்துக்கு இந்த அங்காளம்மன் கோவில் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் எங்கள் அப்பா அம்மா லாஸ்ட் டைமே வரும்போதே இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இன்றைக்கும் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. உள்ளே தான் எப்போவும் பொங்கல்லாம் வைப்போம். இப்போ வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸே இருக்கும், ஆனால் இந்த தடவை உள்ளெல்லாம் ஒர்க் நடக்கிறதுனால வெளியிலேயே நம்ம பொங்கல் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக எல்லாம் அந்த இது போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த தூரி பார்த்ததுமே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துருச்சு. இந்த பக்கத்தில் காருக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, இதுதான் வந்து சின்ன வயசில் நான் வந்து எல்லா திருவிழாலையும் போய் நான் ட்ரை பண்ணுறேன் என்னோடய ஃபேவரட்டான ரைடு. நாங்கள் வந்ததுமே உள்ளே போய் சாமி கும்பிட்டு பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் மத்தியான பூஜைக்கு வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இப்போது உள்ளெல்லாம் ஒர்க் நடக்கிறதுனால இப்படி வெளியில் கோவில் வாசல்லே இப்படி அங்கங்கே இது போட்டிருந்தாங்க, கல் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்ரி இயர் வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் டே இல்லைனா வந்துட்டு இப்போ நான் கனடா வர்றதுக்கு முன்னாடி கூட நான் ஃபஸ்ட்டு எங்கள் கோவிலில்
கோவிலில் போய் எல்லாம் கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஸோ இப்போ ஊருக்கு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஸோ அதனால் ஒரு வீக்கெண்டாக பார்த்து நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டோம். நான் இன்றைக்கி வந்து நிறைய கிளிப்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். பட் உள்ளே வந்துட்டு பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறமா உள்ளே போய் எனக்கு நிஜமாவே அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour to 1 hour ஆச்சு. நாங்கள் முன்னாடியே பொங்கல் வச்சிட்டோம். ஸோ பூஜையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் என்னால் நிறையா கேப்சர் பண்ணவே முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in another vlog. Bye bye.